இறை வார்த்தை இன்று. அன்புக்குரியவர்களே, பிரித்தாளும் சூழ்ச்சி என்ற பதத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள். டிவைட் அண்ட் ரூல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்நியர்கள் நம்மை ஆண்டபோது நாம் ஒற்றுமையாக இருந்தால் நம்மை எதிர்கொள்வது கடினம் என கருதி நம்மிடையே பிரிவுகளை உண்டாக்கி நம்மை ஆண்டார்கள். சாத்தானும் இதே போன்றதொரு பிரிவை நமக்கும் கடவுளுக்கும் இடையே உருவாக்க முயல்கிறான். நமக்கும் கடவுளுக்கும் இடையே பிரிவு எப்படி ஏற்படுகிறது? என் வாழ்வில் எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருக்கின்ற போது, நிறைவானதொரு வாழ்வை நான் வாழ்கின்ற போது, என் மன்றாட்டு கேட்கப்படுகின்ற போது, போதுமான செல்வம் எனக்கு இருக்கின்ற போது, நிம்மதியான குடும்பம் இருக்கின்ற போது நான் கடவுளை நெருக்கத்தில் உணர்கிறேன். ஆனால் சில சறுக்கல்களை என் வாழ்வில் நான் சந்திக்கின்ற போது, எதிர்பாராத வேதனைகளும் சோதனைகளும் என்னை சூழ்கின்ற போது, என் மன்றாட்டு கேட்கப்படாத போது மனம் கலங்கி போய் கடவுளே நீர் எங்கே என்று கேட்கிறேன். சாத்தான் இவை போன்ற தருணங்களை பயன்படுத்தி பிரிவை உண்டாக்குகிறான். பவுல் கேட்கிறார், வேதனையா, நெருக்கடியா, பசியா, ஆடையின்மையா, சாவா, எதுவும் நம்மை கடவுளின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்று சொல்கிறார். இன்று கடவுளிடமிருந்து என்னை பிரிப்பது எது என்று நாம் சிந்திக்கலாம். நற்செய்தியிலே ஆண்டவர் எருசலேமை பார்த்து, தாய் கோழி தன் குஞ்சுகளை அரவணைக்க விரும்பியது போல் நான் உன்னை அரவணைக்க விரும்பினேன், ஆனால் நீ எனக்கு செவிமடுக்கவில்லை என்கிறார். கடவுள் பக்தியிலே 2 வகையான பக்தி இருக்கிறது என்று சொல்வார்கள். ஒன்று குரங்கு பக்தி, இன்னொன்று பூனை பக்தி. தாய் குரங்கு தன் குட்டியை கண்டு கொள்ளாது, குட்டிதான் தாயை இறுக பற்றி கொள்ளும். அதே போல குரங்கு பக்தியுடையவர்கள் கடவுள் ஒன்றுமே செய்ய மாட்டார், நான் தான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று வாழ்வார்கள். பூனை பக்தி என்பது தாய் பூனை தன் குட்டியை எல்லாவிடத்திற்கும் தன் வாயிலேயே கவ்வி செல்லும், குட்டி ஒன்றும் செய்யாது. அதே போல கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், நான் ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்று வாழ்வார்கள். இந்த 2மே தவறான பக்திகள். இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லிக் கொடுப்பது, கடவுளுக்கும் நமக்கும் இடையேயான உறவு இருவழி பாதை. தாய் கோழி தன் குஞ்சுகளை அழைக்கிறது, குஞ்சுகள் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்கின்றன. அதே போல கடவுளும் தன் இறக்கைகளுக்குள் அடைக்கலம் புக நம்மை அழைக்கிறார். நாமும் அந்த அழைப்பிற்கு செவிமடுத்து அவர் இறக்கைகளுக்குள் அடைக்கலம் புக வேண்டும். அவரையும் நம்மையும் பிரிக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் நாம் முறியடிக்க வேண்டும்.